அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைனா கிராஸ் அகரகர். இதை வச்சு நம்ம ஒரு புட்டிங் செய்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நான் வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸும் செய்ய போகிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைனா கிராஸு அதுக்காண்டி தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். சைனா கிராஸு ஒரு பாக்கெட் சைனா கிராஸையும் அதில் போட்டிருக்கேன். தேவையான அளவு சீனி போட்டுக்கிடுங்க. தண்ணியில் அது நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 பிளேட்டில் மாற்றிக்கிடுதேன். இது எதனாலன்னா கலருக்காண்டி தான். நான் ஒன்றில் வந்து ரோஸ் மில்கோட சிரப்பு சேர்த்துக்கிடுதேன். இனி ஒன்றில் வந்து நன்னாரி சர்பத்தோட வெட்டி வேரில் உள்ளது க்ரீன் கலரில் ஒன்று சேர்த்துக்கிடுதேன். ஒன்று வந்து பிளெயினாக ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். 3 கலரில். இல்லை வேறு ஏதாவது கலர் வேணும்னாலும் உங்களோட விருப்பம் தான், எந்த கலர்னாலும் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க. நான் இது 3 கலரும் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரீசரில் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரம் இருந்தால் போதும், அதுக்குள்ளே அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பால் காய்ச்சிதேன், ஒரு 1 லிட்டர் பால் காய்ச்சிதேன். அந்த பாலில் கொஞ்சம் பால் நம்ம ஒரு அரை டம்ளர் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த பாலோட கொதிச்சுக்கிட்டு இருக்க பாலோட கஸ்டர்ட் பவுடர் பாலையும் ஒன்றா சேருங்க. தேவையான அளவு சீனியும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குங்க. கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுனதுமே பால் வந்து திக்காகவும், ரொம்ப திக்காகாமல் ஓரளவு திக்காகிற பதத்தில் நீங்கள் எடுத்தால் போதும். எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இனி இதெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாலை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. கஸ்டர்ட் பவுட்ரு செஞ்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த சைனா கிராஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இந்த பாலோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நம்ம உங்கள் வீட்டில் தேவையான ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாம் அதையும் போட்டுக்கிடுங்க. நட்ஸும் என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கூலாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நோம்பு இஃப்தாருக்கும் நான் பண்ணினேன். இல்லை சாதாரண அந்த வெயில் டைமாகவும் இருக்குல்ல, இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சவ்வரிசியவும் ஒன்றா வேக வச்சுட்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சவ்வரிசியும் ஒன்றா தான் நான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள். பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சைனா கிராஸையும் பாருங்கள் 3 கலரில் எப்படி இருக்குன்ட்டு. இதையும் அது கூட ஒன்றா நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஃப்ரூட்ஸு நட்ஸு இதையும் நம்ம சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்குமே ரொம்ப நல்லது எல்லாருக்குமே. ஏன்னா சவ்வரிசியெல்லாம் சேர்ந்துருக்குல்ல இந்த வெயிலுக்காண்டி, அதுக்காண்டி நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட டேட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் டேட்ஸையும் நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த பாலோட ஒன்றா சேர்க்குறேன். கஸ்டர்ட் மில்க் கூட பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அலைக்கும் சலாம்.